ஓகே. இப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் எடுக்கிறேன் ஸ்ரீச்சரன். ஓகே. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிவன் ஒரு ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. ஓகே. அந்த சினாரியோவோட கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சினாரியோட கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதுக்கு நம்மளுக்கு ஜர்னல் என்ட்ரி கரெக்டாக தெரியணும். ஓகேவா? அதுக்கு தான் நேத்திக்கு உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சிருப்பேன், ஃபைல் ஞாபகம் இருக்கா ஸ்ரீச்சரன்? ஜர்னல் என்ட்ரி டெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? முடிச்சிட்டிங்களா? ஜர்னல் என்ட்ரி டெஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அந்த டெஸ்ட்டு முடிக்க முடிஞ்சதா நேத்திக்கு? ஸோ இன்னைக்கு அட்லீஸ்ட் முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு இது பெட்டரா புரியும். ஸோ அது என்னன்னா, ஜர்னல் என்ட்ரிஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டர் கிராக் அவுட் பண்ண முடியும். அடுத்தது நம்பர் 2 என்னன்னா, எந்த ஸ்டேஜ்ல அந்த எரர் இருக்குன்னு தெரியணும். எந்த ஸ்டேஜ்லன்னா, இப்ப வந்து அது பிஃபோர் த ட்ரையல் பேலன்ஸா, ஓகே, இல்ல ஜர்னல்லயே தப்பா என்ட்ரி போட்டோமா, இல்ல ட்ரையல் பேலன்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கான் அந்த எரர், இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸே பேலன்ஸ் ஷீட்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எரர் இருக்கா, சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்றோம் அந்த எரர் இருக்குன்ற எந்த ஸ்டேஜ்னு பார்க்கணும். ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் ஆஃப் எரர். ஓகே. அப்புறம் as I already said we should be confident of the journal entry. சரியா? என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு அமௌண்ட்டை ஜாஸ்தியா அப்டேட் பண்ணிருப்பாங்க, ஒரு அமௌண்ட்டை கம்மியா அப்டேட் பண்ணிருப்பாங்க, இல்ல அதே அமௌண்ட்டே ஈக்குவலா அப்டேட் பண்ணிருக்கலாம். ஓகே. ஒரு அமௌண்ட்டை ராங்லி டெபிட்டா இருக்கும், ஒரு அமௌண்ட் ராங்லி கிரெடிட்டரா இருக்கும். இந்த மாதிரி சினாரியோஸ் தான் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ராங்லி போஸ்டட் டு பர்ச்சேசஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரிக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி ஸ்ரீச்சரன்? வெரி குட். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ராங்லி போஸ்டட்னா பர்ச்சேசஸ் டு கேஷ்னு பண்ணிருக்காங்க. ஓகேவா? கரண்ட் சினாரியோ தட் இஸ் கரண்ட் ஆர் ராங் சினாரியோன்னு சொல்லலாம். ஸோ ஆனா உங்களோட கரெக்ட் சினாரியோ என்ன? மிஷினரி டு கேஷ். ரெக்டிஃபிகேஷன் சினாரியோ என்னன்னா, மிஷினரி டெபிட்டா இருக்கணும், அதை டெபிட் கொடுத்துட்டு பர்ச்சேசஸ் தப்பா டெபிட்டா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்கணும், கிரெடிட் கொடுக்கணும். ஸோ இது ரெக்டிஃபிகேஷன் சினாரியோ. புரியுதா? இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் சொல்லுங்கப்பா. அப்படியா? ஓ சூப்பர். ஓகே. எனக்கு அதான் உங்களுக்கு எடுத்த மாதிரி இருக்கு, எடுக்காத மாதிரி ஞாபகமா இருக்கு. ம். அது மட்டும் இருக்கு. உங்களுக்கு எடுத்தேன்ல சிவானி, கடைசி இது நான் இப்போ உங்களுக்கு பிகாம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் யாருக்கு எடுக்கிறேன் அப்படின்றது மறந்து போயிடுது. பிகாம்க்கு இதே தான் வருது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். இதே ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், பிஆர்எஸ் அதே வருதா ஆகுது. ஓகே. ஓகே. அந்த மிலிட்டரி டிஸ்போசல் அக்கௌண்ட் கரெக்டா? ஓகே. நான் ஹோம்ஒர்க் தான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி லாஸ்ட் மிஷினரி டிஸ்போசல் நான் இது ஹோம் மீட்டிங்கா இது வந்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும்னு சொன்ன அம்மா இருக்கு. பாருங்க. சரி அப்ப ரெண்டு பேருக்குமே எடுத்திருக்கேன்ல, அதை ஹோல் பண்ணிக்கிறேன்.
உங்க 2 பேருக்குமே அது தனியா முடிச்சு குடுத்துர்றேன். ஓகேவா? இப்ப வேண்டாம் பண்ண வேண்டாம். இப்போ கன்சைன் 2 பேருக்கும் சேர்ந்து எடுத்ததுனால சேர்ந்தே டிராவல் பண்ணலாம். ஆ, ஸ்ரீசரன் கன்சைன் முடிச்சிட்டீங்களா கண்ணா? ஏன் என்னாச்சு? எதா ப்ராப்ளமா? இல்ல இந்த கன்சைன்மெண்ட் நான் இப்ப எடுக்கிற பில்ஸ் ரிசீவபிள் மட்டும் டெய்லி முடிச்சிருங்க. ஓகேவா? சம்ஸ் ரெண்டு சம் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. இது முடிச்சிட்டேன்னா தேர்ட் சொல்லி கொடுக்கணும். ஓகே. அந்த ரெண்டு சம்மும் ஈஸியா இருந்ததுல்ல சிவானி உங்களுக்கு? ஓகே. ஸோ கன்சைன்மெண்ட் ரீகேப் பண்றேன். Consignment is a type of business where consignor and consignee is involved. Consignor is the person who gives the goods to the consignee for the purpose of sales. Consignor assumes the legal owner of the good. Consignee acts as an agent for the consignor. He is paid commission by the consignor once he completes the transactions of the sales. Okay. இதுதான் overview. Okay. Good. Account sales. Account sales கண்ணா account sales. அக்கௌண்ட் சேல் கன்சைனி கன்சைனர் கிட்ட கொடுப்பாங்க. சூப்பர். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா வேல்யூவேஷன் ஆஃப் அன்சோல்டு ஸ்டாக் வித் கன்சைனி. அன்சோல்டு ஸ்டாக் வந்து கன்சைனி கிட்ட இருக்கிற வேல்யூவேஷன் வந்து பார்க்க போறோம். இப்போ எல்லா ஸ்டாக் எல்லாமே வந்து இதுவாயிடாது இல்லையா? எல்லா ஸ்டாக்குமே கன்சைனி கொடுக்கறது விக்க 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 மாட்டாங்க. கரெக்டா? ஒரு பார்ட் ஆஃப் இது எங்கேயாவது விட்டு போயிடும். அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற பார்ட் ஆஃப் இட் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். சி இதுல என்ன ஒரு விஷயம்னா 3 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு இப்ப கன்சைனர் வந்து காஸ்ட்லயே அமிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து 400 ரூபாய்க்கு ஒரு ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து அவரோட லோக்கல் கஸ்டமருக்கு விற்கிறார். இப்ப வந்து லெட்ஸ் சே ஸ்ரீசரன் இருக்காரு. ஸ்ரீசரன் டிஷர்ட்ஸை வந்து அவர் ஃப்ரெண்டுக்கே வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிஷர்ட்டை.
ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். 400 ரூபாய்க்கு விற்கிற டிஷர்ட்டை அதே டிஷர்ட்டை கன்சைனர் கிட்டயும் சொல்லி இது பாருப்பா ஒரு டிஷர்ட் 400 ரூபாய்க்கு வித்து கொடுப்பா அப்படின்னு அனுப்புறாரு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கூட்ஸ் சென்ட் அட் காஸ்ட். ஓகே. ஒருவேளை ஒருவேளை ஸ்ரீச்சரன் ஃப்ரெண்டுக்கு 400 ரூபாய் வித்துட்டு கன்சைனிக்கே 600 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. டிஷர்ட்டை 600 ரூபாய்க்கு வித்து கொடுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு அனுப்பும் போதே 600 ரூபாய் ரேட்டுன்னு போட்டு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா கூட்ஸ் ஆர் சென்ட் அட் இன்வாய்ஸ் பிரைஸ். ஸ்ரீச்சரன் ஸ்ரீச்சரன் கொடுங்க ஒரே நிமிஷம் கண்ணா. ஸ்ரீச்சரன் ஸ்ரீச்சரன் இல்லையா லைன்ல? கரண்ட் போயிடுச்சா? ஸோ கூட்ஸ் சென்ட் அட் இன்வாய்ஸ் பிரைஸ்ன்றது வந்து அதுதான் டிஃப்ரென்ஸ் சிவானி. அதாவது ஸ்ரீச்சரனே 400 ரூபாய்க்கு லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறாரு கன்சைனிக்கும் கொடுக்குறாருன்னா கூட்ஸ் சென்ட் அட் காஸ்ட். லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு 400 ரூபாய் கொடுத்து கன்சைனருக்கு 600 ரூபாய் கொடுக்குறாருல, அப்போ அந்த 200 ரூபாய் ப்ராஃபிட்டை அப்பவே கூட்ஸ் சென்ட் அட் இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வாய்ஸ் பிரைஸ்னா என்ன அர்த்தம்னா the part of profit is already incorporated during the consignment அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்மளோட செக்ஷன் 2 படி என்னன்னா அன்சோல்ட் ஸ்டாக் வந்து காஸ்ட் ஆன் நெட் ரியலைபிள்ஸ் வேல்யூ ரெண்டு இதுல வேல்யூவேஷன் பண்ணோம் which ever is lower அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் என்ஆர்வினா என்ன அர்த்தம்னா இந்த சின்ன நோட் மட்டும் எடுத்துக்கோங்களேன் சிவானி, இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் சொல்றேன். கன்சைன்மெண்ட்னு போட்டுக்கோங்க. ஆ இப்போ goods are sent at invoice price. The consignment stock is valued considering the invoice price of the goods sent on consignment. Sorry கண்ணா. எழுதிக்கோங்களா valuation of unsold stock with consignee எழுதிக்கோங்க. அத மூணா பிரிச்சுக்கோங்க சிவானி இந்த மாதிரி. ஒன்னு at காஸ்ட்னு போட்டுக்கோங்க, இன்னொன்னு at invoice price, ஓகே, இன்னொன்னு goods in transit.
G80. ஓகேவா? இப்ப அட் காஸ்ட்னா எப்படி இந்த கன்சைன்மெண்ட் ஸ்டாக் வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொபோர்ஷனேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல அதெல்லாம் வேண்டாம். அட் காஸ்ட் இன்வாய்ஸ் பிரைஸ் கூட்ஸ் அண்ட் டிரான்சிட் இது போதும். எழுதிட்டீங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட், ஆஸ் பர் AS2 unsold stock is to be valued at cost or net realizable value whichever is less. எழுதிக்கோங்க. Unsold stock is to be valued at cost or net realizable value whichever is less. The net realizable value is equal to expected selling price minus incidental expenses. NRV னா net realizable value. அப்படின்னா என்ன அர்த்தம்னா expected selling price less incidental expenses. ஓகேவா? goods in transit அப்படின்னா என்னன்னு சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கன்சைனர் அமிச்சிட்டான், பட் கன்சைனி இன்னும் ரிசீவ் பண்ணல, நடுவுலயே எங்கேயோ மாட்டேன்றது. அதுக்கு பேர் தான் goods in transit. அதை நீங்க எப்படி எழுதிக்கணும்? எழுதிக்கோங்களேன். goods in transit are the goods which has been sent by customer, the consignor, but not received the premises of consignee. அதான் goods in transit. எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? குட். இப்போ இந்த டீடைல் போதுங்கண்ணா நீங்க இப்ப எழுதினதுக்கு. கன்சைன்மெண்ட்க்கும் சேல்ஸ்க்கும் டிஃபரன்சஸ் இருக்கு செல்லம், அதை அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இது நோட் பண்ணிக்கோங்க சிவானி. எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனர், எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனர், கேரேஜ், ஃப்ரைட் எழுதிக்கோங்க, பேக்கிங் சார்ஜஸ், லோடிங் சார்ஜஸ், எக்ஸ்போர்ட் டியூட்டி, டிரான்சிட் இன்சூரன்ஸ், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனர் அண்ட் தே ஆர் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். எக்ஸ்பென்சஸ் பை கன்சைனி, அதாவது கன்சைனி ஃபர்ஸ்ட் பைசா போட்டுருவான்டா, அப்புறம் அந்த கன்சைனர் கிட்ட ரெக்கவர் பண்ணிப்பான். எழுதிக்கோங்க, எக்ஸ்பென்சஸ் incurred by the consignee will be recovered from the consignor.
எழுதிட்டீங்களா? ஆ ஆ ஒரு நிமிஷம் சிவானி. ஆ சிவானி, வெரி குட்ரா. இப்ப பாருங்க கண்ணா, இங்க வந்து டெல்கிரிடார் கமிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு சிவானி. அது என்னன்னு ஜஸ்ட் ஓரலா சொல்றேன். டெல்கிரிடார் கமிஷன்னா எப்ப தெரியுமா? இப்ப கன்சைனி வந்து சேல்ஸ் பண்ணிருக்காரு, கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்காரு கஸ்டமர்ஸ் கிட்ட. ஆனா கஸ்டமர் என்ன சொல்றான், நான் கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு பைசா கொடுக்குறேன்னா சரி ஓகேன்னு வந்துடுறாரு. ஒரு மாசம் கழிச்சியும் போய் பார்த்து அவருக்கு பைசா கொடுக்க ப்ராப்ளமா இருக்குன்னு வந்துட்டு சொல்லும் போது கன்சைனர் கிட்ட "இது பாருங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அவன் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி கஸ்டமர் தான், ஆனா என்னமோ திடீர்னு இப்ப பைசா கொடுக்க சுச்சுவேஷன் இல்லாம இருக்கான்" அந்த மாதிரிலாம் கன்சைனர் கிட்ட இவர் வந்து சொல்லுவாரு. உடனே கன்சைனர் என்ன சொல்லுவாரு, சரிப்பா நீ எப்படியாவது ஃபாலோ பண்ணி கொடுப்பா, உடனே உனக்கு எக்ஸ்ட்ரா கமிஷனாவது கொடுத்துட்றேன். இந்த பேட் டெட்ஸ்லாம் வருது இல்லையா, இந்த அதாவது கலெக்டே ஆகாத ஒரு விஷயத்தெல்லாம் திருப்பி விகரஸா ஃபாலோ பண்ணி நீ கலெக்ட் பண்ணி வாங்கிடு பைசாவை, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்ற கமிஷன் பேர் தான் டெல்கிரிடார் கமிஷன். புரியுதாடா? எப்படியாவது, ஆமா எப்படியாவது நீ குண்டாஸ் ஏற்பாடு பண்றியோ அவங்க ஏற்பாடு பண்றியோ, எப்படியாவது ஆ பைசாவை மட்டும் இது பண்ண, உனக்கு நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்ற அந்த சிச்சுவேஷன் கொடுக்குற கமிஷன் பேர் தான் டெல்கிரிடார் கமிஷன் அர்த்தம். ஓகேவாடா? So that is mainly given only in times of credit sales. ஓகேவா? ஸோ கமிஷன்லயே 3 கமிஷன் இருக்கு கண்ணா. கமிஷன் எழுதிக்கோங்களேன். ஆர்டினரி கமிஷன், ஆர்டினரி கமிஷன் ஹைஃபன் போட்டுக்கோங்க, கால்குலேட்டட் ஆன் கிராஸ் சேல்ஸ், அவ்வளவுதான். டெல்கிரிடார் கமிஷன் ஹைஃபன் commission giving commission given to consignee during the times of risk of bad debts. Overriding commission, this is an extra commission which is paid over and above the ordinary commission. எழுதிட்டீங்களா? மூணுத்தையும் ஒரு வாட்டி படிச்சு பாருடா. சிவானி உங்களுக்கு 3 to 4 ஓகேவா இருக்குமா கண்ணா? இன்னைக்கு இதை திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் ஒரு மணி நேரம் இது உட்காந்துக்கலாம் டைரக்ட் டாக்ஸேஷன். ஓகேவா? 3 o'clock கனெக்ட் பண்ணா ஓகேவா உங்களுக்கு? ஓகே சொல்லுங்க, இது வரைக்கும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சிவானி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூவேஷன் ஆஃப் அன்சோல்டு ஸ்டாக்ஸ் இருக்குல்ல வித் கன்சைனிங் காஸ்ட் இன்வாய்ஸ் பிரைஸ், இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த கண்டமா இருக்கும். ஓகே ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்கடா, டைரக்டா நம்ம சம்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம் சிவானி, இந்த ஃபர்ஸ்ட் சம் ஈஸியா இருக்கும் சிவானி. இந்த அகர்வால் ஆஃப் ஆக்ரா இருக்குல்ல, அந்த சம் கோத்ரூ பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு புரியுறதா? நேத்து வச்சு இதை அலைன் பண்ண முடியுறதா? ஓகேவா? சாரி பியானி அக்கௌண்ட், நான் எவ்ரி டைம் பிரியாணி அக்கௌண்ட்னே படிக்கிறேன், பியானி அக்கௌண்ட். ஓகே எல்லாமே கன்சைன்மெண்ட். இதோ இது வேண்டாம் கண்ணா, இல்லஸ்ட்ரேஷன் 10 சும்மா கோத்ரூ பண்ணிக்கோங்க, போட வேண்டாம், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 3 o'clock உட்காந்துட்டு கன்சைன்மெண்ட் ஃபுல்லா இல்ல 11 12 எல்லாமே பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு ஹை லெவலா புரிஞ்சிருச்சு இல்ல கண்ணா?
80% நீங்க கன்சைன்மெண்ட்ல முடிச்சிட்டீங்க. 20% குட்டி 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 அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளவுதான்டா. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 3 to 4. ஆமா 3 to 4 கரெக்டா இருக்கும். 1 hour நம்ம உட்காந்துக்கலாம் சிவானி. ஸ்ரீசரனுக்கு போடல அந்த டைம் நானு. உங்க கூட தான் உட்காந்துக்கிறேன்.